ஃப்ரெண்ட்ஸ், இப்ப தனுஷ் அவர்களோட 50வது படம் ராயன் படம். அண்ட் இந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி செம்மையான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அண்ட் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இப்ப ரீசெண்டா நடந்தது. அங்க செம்மையான பெர்ஃபார்ம் எல்லாம் பண்ணாங்க. ஏஆர் ரஹ்மானோட அந்த வாய்ஸை கேட்கும் போது எல்லாருக்கும் செம்ம வைபா இருந்தது. தனுஷ் அவர்களே பக்கத்துல இருந்து செம்மையான ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்களோட ஸ்பீச் எல்லாம் வெறித்தனமா இருந்தது. அதுல அவரு செல்வராகவனை பத்தியும் அண்ட் போயஸ் கார்ட்ல வீடு வாங்கினதை பத்தியும் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் செல்வராகவனை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, என்னோட ஆசான் என்னோட குரு செல்வா சார் தான் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு. நாங்க கிரிக்கெட் விளையாடுறத பத்தியும் அண்ட் ஆக்டிங்க பத்தியும் ஹோல் வேர்ல்ட பத்தியும் நிறைய கத்து கொடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப ஹார்ஷான கிரிட்டிசம் எல்லாம் எங்களுக்கு நடந்திருக்கு. நீ வந்து பெரிய ஸ்டார் ஆக போற, நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் ஒரு நடிகனா அப்படின்னு. பட் நீங்க என்ன டான்ஸ் ஆட வச்சு அழகு பாத்தீங்க. எப்போ நீங்க என்ன டைரக்ட் பண்ண முடிவு எடுத்தீங்களோ அப்ப என்ன திட்டிருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க, ரொம்பவே டார்ச்சர் பண்ணீங்க. பட் இப்ப நான் உங்களை வச்சு டைரக்ட் பண்ணப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அதே டார்ச்சர் மல்டிபிள் அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அண்ட் நான் ஏன் போயஸ் கார்ட்ல வீடு வாங்கல அப்படின்ற ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. அதுக்கும் உங்களுக்கு ரீசன் சொல்றேன். நான் யாரோட ஃபேனுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நான் தலைவரோட ஹவுஸை பார்க்கணும்னு அங்க போவேன். அண்ட் தலைவரோட ஹவுஸுக்கு முன்னாடியே ஜெயலலிதா மேமோட ஹவுஸ் இருக்கும். சோ அப்ப முடிவு பண்ண நான் இங்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு. அப்ப எனக்கு 16 வயசு தான். துள்ளுதோ இளமை ரிலீஸ் ஆகி சரியா போகல. எல்லாமே இழந்துட்டோம். இப்படி இருக்கப்ப அடுத்த 20 வருஷத்துல நான் செமையான ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்ப அங்க போயஸ் கார்ட்ல வீடு வாங்கிட்டேன். நான் யாருன்னு எனக்கு தெரியும், என்ன படிச்ச சிவனுக்கு தெரியும், எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும், அண்ட் என் ஃபேன்ஸுக்கு தெரியும். பட் உங்களுக்கு அப்படின்னு ஹேட்டர்ஸ் சொல்லி ஆளும் பதில் சொல்லும் அப்படின்னு தனுஷ் செம்மையான ஸ்பீச் கொடுத்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பீச்சை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.